பிரிண்டட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தயவு செய்து அதிமுகவிலிருந்து தாவேகா பக்கம் யாரும் வந்துடாதீங்கப்பா. அலர்ட் கொடுக்கும் கடம்பூர் ராஜ். தாவேகாவில யாருமே நம்மள மதிக்கிறதே கிடையாது. சீனியர்னு மதிக்கிறது கிடையாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சனும் மதிக்க கிடையாது. நம்மள ஒதுக்கியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. புலம்பும் கடம்பூர் ராஜ். அதிமுக நிர்வாகிகளை தாவேகா நிர்வாகிகள் மதிக்கிறது இல்லையா? அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் தாவேகாவில் இணைந்த பிறகும் அவர்களுக்கு பதவியும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. புலம்பும் அதிமுக நிர்வாகிகள். தாவேகா ஆட்சி கட்டல உட்கார்ந்த உடனே அதிமுகவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நம்மளால ஆட்சிக்கு உட்கார முடியலன்னா கூட தாவேகா ஆட்சிக்கு உட்காந்துருச்சு. அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே சிறியவர்கள். அதுவும் இல்லாம அவங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பசங்க, எல்லாம் சின்ன பசங்களா இருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அங்க போயிருவோம். நம்மளே எக்ஸ்பீரியன்ஸான பர்சனு, நம்ம எம்ஜிஆர் காலத்துல இருந்திருக்கோம், ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருந்திருக்கோம். நம்மளுக்கு வந்து நிர்வாக திறமை அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதே போல அரசியல் எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுக்கு அதிகமா இருக்கு. அதனால நம்ம அந்த பக்கம் போயிட்டு விஜய்க்கு ரொம்ப ஆதரவா இருப்போம், விஜய்க்கு ரொம்ப தூணா நிற்போம் அப்படின்னு அதிமுகவில் சில பேர் என்ன பண்ணாங்க, ஸ்கெட்ச் போட்டாங்க. சோ இதனுடைய வெளிப்பாடு தான் 25 எம்எல்ஏக்கள் அங்க ஆதரவு கொடுக்குறாங்க. அமைச்சர்கள் பதவி, வாரிய தலைவர் பதவி இப்படின்னு பல கணக்குகளை போட்டு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா அது சுக்குநூறா உடைஞ்சிருக்கு. இன்னைக்கு அது நிறைவேறவே இல்லை. இதற்கு முழு முதற் காரணம் அப்படின்னு யாரு பார்த்தோம்னா இடதுசாரிகளும் விசிகாவும் தான். அவங்க ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாங்க, அவங்கள மட்டும் இங்க சேர்த்தீங்க, நாங்க வெளியே போயிருவோம் அப்படின்னாங்க. சோ இதனால விஜய் அவர்கள் பயந்து போயிட்டு என்ன பண்ணாரு, இந்த 25 பேரையும் ஃப்ரீஸ் பண்ணி உங்க உதவியே தேவையில்ல கிடையாது போங்க அப்படின்னு ஒதுக்கிட்டாரு. ஆனாலும் விஜய் அவர்கள் இங்க பயங்கரமா ஒரு திட்டம் தீட்டுறாரு. என்ன அப்படின்னா, நீங்க அதிமுக பேரோட வந்தாதான் எனக்கு பிரச்சனை, அதனால நீங்க ரிசைன் பண்ணிடுங்க, தாவேகாவில இணைஞ்சிருங்க. தாவேகாவில இணைஞ்சிட்ட பிறகு நீங்க இடைத்தேர்தலை சந்திச்சு தாவேகா நிர்வாகியாவே நீங்க என்ன பண்ணுங்க, தேர்தலை சந்திங்க. அப்போ நீங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டீங்கன்னா உங்களை அமைச்சராக்கிறேன் அப்படின்னு பயங்கரமா திட்டம் தீட்டி ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் தங்கள் பக்கம் என்ன பண்ணாங்க, வலிச்சாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா குதிரை பேரம் நடந்தது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்க பூதாகரமா போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் இடதுசாரிகளுக்கும் விசிகாவுக்கும் பயங்கரமான அப்செட். ஏன்னா நீங்க இப்படி ஒரு பிளான் போடுறீங்களா, நாங்க இப்படிதான் வரவேணும், ஆனா நீங்க இப்படி வர வைக்கிறீங்களே, இது வந்து அரசியலுக்கே ரொம்ப அபத்தமானது, ஜனநாயகத்தை ஒரு கேள்விக்குறியாக்கும், இது மாதிரி பண்றது தப்பு அப்படின்னு இன்னமும் விஜய்க்கு எதிரான போர்க்கொடிகளை இங்க இடதுசாரிகளும் விசிகாவும் இங்க என்ன பண்றாங்க, தூக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதனாலதான் அதிமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், இப்போ இருக்கிற கரண்ட் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள்னு பல பேர் விலகி ஒவ்வொரு நாளும், அதாவது வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா பனையூர் வந்து ஜெகஜோதியா கலகட்டும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கிற நிர்வாகிகள் அங்கதான் இருப்பாங்க. கட்சியில இணைக்கிற விழா அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை நைட்டுல இருந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அமைச்சர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க, சனிக்கிழமை ஃப்ரீ பண்ணிப்பாங்க. ஏன்னா அங்க போய் நின்று என்ன பண்ணும், ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்து வரவங்களை எல்லாரையுமே என்ன பண்ணும், துண்டு போட்டு அவங்கள வரவேற்று அதிமுகவில் சேர்த்துக்கணும். ஸோ இந்த வேலையை தான் தாவேகா அமைச்சர்கள் எல்லாமே பார்த்தாங்க. சமீப காலமா வருது இல்லை பாத்தீங்களா, இப்ப இந்த வாரம் வருதுல, போன வாரம்லாம் நிகழ்ச்சியே நடக்கிறது இல்லை. ஏன்னா அதிமுகவிலிருந்து இங்க இருந்து போனாங்கல்ல, அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்களா போனாங்களா, அவங்க எல்லாம் வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. தயவு செய்து சொல்றேன், யாருமே இந்த பக்கம் வந்துடாதீங்க. ஏன்னா நீங்க ஆசைப்பட்டு வரீங்க, அக்கறைக்கு இக்கரை பச்சனை தான் இருக்கு. ஆனா இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது பயங்கரமான காஞ்ச காடா இருக்குது. ஒன்னும் இங்க உதவுங்கல்ல. நம்ம ஆசைப்பட்டு வந்ததெல்லாம் வேஸ்டா போயிருச்சு. அங்கிட்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம நம்ம வந்து எதுவுமே இல்லாம நம்ம இருக்கிறோம். இது நம்ம திரும்பவும் அதிமுகவுக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி கம்பு எடுத்து நிக்கிறார். வருவ வந்தனா அவ்வளவுதான் அப்படின்ற ரேஞ்சுக்கு கம்பு எடுத்து நிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சோ இங்கேயே இருக்க முடியல. ஏன்னா அதிமுகவில் இருக்கிற இந்த மூத்த முன்னாள் அமைச்சர்களும் சரி, மாவட்ட செயலாளரும் சரி, ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க, அதிமுக வேலை பார்த்துக்கிட்டே இருந்தவங்க, இப்ப அங்க போயிட்டு சும்மா டம்மியா உட்காந்து இருக்கிறாங்க. டம்மி பாபா அப்படின்ற மாதிரி டம்மியா உட்காந்து இருக்கிறாங்க. வேலை செய்ய முடியல, வீட்டிலேயே உட்காந்து இருக்கிறாங்க, முடங்கி போயிருக்கிறாங்க. இதனால ரொம்ப போர் அடிக்குது. ஏன்னா நீங்க அதிமுகவில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு அமைச்சரும், இப்ப கடம்பூர் ராஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சுழல் உடுமலை ராதாகிருஷ்ணன், எம்.சி. சம்பத், சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுழண்டுட்டே இருப்பாங்க. டெய்லி எதனா ஒரு மீட்டிங், எதனா ஒரு ஆலோசனை கூட்டம், எதனா ஒரு ஊர்ல போயிட்டு இந்த நலத்திட்டம் இப்படின்னு சுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆட்சியில இல்லைன்னா கூட இந்த அதிமுகவுடைய இந்த இப்ப இங்க இருந்து அங்க போயிருக்கிறாங்கல்ல முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே பயங்கரமா வேலை பார்த்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு
வேலையை பார்க்க முடியல. தாவேக்கா எதனா ஒரு நிகழ்ச்சி நடத்துதா, இவங்க போறாங்க. உங்கள கூப்பிட்டோமா? நீங்க எதுக்கு தேவையில்லாம வர்றீங்க? உங்க பேர நாங்க போடல. உங்கள கூப்பிடவே இல்ல. எதுக்கு தேவையில்லாம வர்றீங்க? போங்க. நீங்க எக்ஸ்பீரியன்ஸான பெர்சன் தானே, மூத்தவர்கள் தானே, போய் உட்காருங்க, ரெஸ்ட் எடுங்க. நாங்கலாம் இளையவர்கள், ஜென்சி. நாங்க வேலை செய்றத பாருங்க. எங்களுடைய ஸ்பீடுக்கு உங்களுடைய ஸ்பீடு வராது. அப்படின்னு ரொம்பவே என்ன பண்றாங்களா, கேவலப்படுத்தி கொச்சப்படுத்துறாங்களாம். ஸோ அதனால தாவேக்காவுல வந்தா நம்மளுக்கு மரியாதையும் குடுக்குறது இல்ல. நிகழ்ச்சிக்கும் கூப்பிடுறது இல்ல. நிகழ்ச்சியும் நடத்த விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்களா ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் தாவேக்கா நிர்வாகிகள் எல்லாம் போர்க்கொடி தூக்குறாங்க. அப்ப நாங்க நம்மனா யாரு? நீங்க இப்புட்டு வந்துட்டு இப்போ வந்து இப்படி பண்றீங்களா அப்பு? நாங்கலாம் அப்பத்துல இருந்து இருக்கிறோம் அப்பு. போய் ஓரமா உட்காருங்க அப்பு. நாங்க பார்த்துக்கிறோம். அப்படின்ற ரேஞ்சுக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள அந்த அளவுக்கு என்ன பண்றாங்களாம், கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்றது கூட போலாம். கடம்பூர் ராஜு அவர்கள் சொல்றாரு, எங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை குடுக்குறது இல்ல. அமைச்சர்கள சந்திக்கலாம் அப்படின்னா கூட அமைச்சர்கள் அப்பாயின்ட்மென்ட் குடுக்க மாட்டேங்கிறாங்களாம். அதுதான் இப்ப பெரிய குறையா இருக்கு. ஏன்னா தாவேக்காவில இணையும் பொழுது வாங்கோ 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 ஆவோ ஆவோன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க, அப்படியே இப்படி இருந்தாங்கங்க. நம்ம கட்சியில வரும்போது வரவேத்தாங்க. ரெட் கார்பெட் போட்டு அவங்களே உருட்டுறது என்ன, அவங்களே வரவேற்கிறது என்ன, அவங்களே பூவ தூவுறது என்ன, இப்படின்னு செஞ்சாங்க. ஆனா கட்சிக்குள்ள வந்துட்ட பிறகு மறாவது நாளு, அ அப்புறம் எம்எல்ஏ சார், அமைச்சர் சார் நாங்க சந்திக்கணும் அப்படின்னு. நீங்களா? வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. என்ன அவசரம்? இப்பதானே வந்தீங்க. போங்க சுத்தி பாருங்க. தாவேக்காவ போய் சுத்தி பாருங்க. அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசட்டை பண்றாங்க. சோ அமைச்சர்களும் வந்து என்ன பண்றதில்ல, டைம் குடுக்குறது இல்ல. சோ கடம்பூர் ராஜு எதனா ஒரு விஷயம் அமைச்சர பார்த்து குறைகள சொல்லலாம் பார்த்தா, அவருக்கு டைம் குடுக்குறதே இல்லையாம். அதாவது சமீபத்தில புசி ஆனந்த் அவர்கள் ஒரு மீட்டிங்ல சொன்னாரு, மரகதம் குமரவேல் வந்து அவங்க வந்து பயங்கரமா போய் வெம்பி போய் நிக்கிறாங்க. வந்து 20, 30 நாளுக்கு மேல ஆச்சு. இன்னும் பதவி குடுக்காம எங்கள டம்மியா உட்கார வச்சிருக்காங்க. அவங்களுடைய குமரெல்லாம் கேக்குது. தருவாங்கம்மா, வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாரி ஓப்பனாவே சொல்லிட்டாரு. சோ அந்த அளவுக்கு அதிமுக நிர்வாகிகள் குமிறிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் இங்க நம்ம பார்க்கணும். தாவேக்காவுல வந்தா நம்மளுக்கு ஒரு உரிய மரியாதை கிடைக்கும். இப்போ கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், எம்.சி. சம்பத், எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர் போன்றவங்கலாம் எதுக்கு வந்திருக்கிறாங்க? அவங்களுக்கே நல்லா தெரியும். எக்ஸ்பீரியன்ஸான பெர்சன். அது மாத்திரம் இல்லாம நிர்வாக திறமையில எந்த அளவுக்கு முன்னாள் அமைச்சர்களா இருந்திருக்காங்க. அந்த நுணுக்கங்கள் தெரியும். சோ இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் விஜய் அவர்கள் பக்கத்துல வச்சுப்பாரு. நம்ம இப்படி இருக்கலாம் அப்படின்னு எண்ணிக்கிட்டு தான் வந்தாங்க. ஆனா இங்க முதலுக்கும் மோசமா போயிருச்சு அப்படின்ற மாதிரி தான். அங்க விட்டுட்டு இங்க நம்ம வந்தோம். இங்க நம்மள படு கேவலமா நடத்துறாங்க. இப்ப அடிமாட்டு ரேட்டுக்கு ரேஞ்சுக்கு நம்மள நடத்துறாங்க. நம்மளுக்கு உரிய மரியாதை குடுக்கறது இல்ல. உரிய அங்கீகாரம் குடுக்கறது இல்ல. அமைச்சர சந்திக்கனாலும் அமைச்சர் ரொம்ப இழிவுபடுத்துறாங்க. சோ போஸ்டிங்க குடுக்க மாட்டேங்கிறாங்க. வாரிய தலைவர் பதவி குடுப்பாங்கன்னா அதுவும் குடுக்க மாட்டேங்கிறாங்க. லயலாமணிக்கெல்லாம் குடுக்குறாங்க. எங்களுக்கு குடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்ற ஒரு ஆதங்கம், ஒரு ஒரு ஏக்கம் இவங்களுக்கு இருக்குது. சோ இதனால தான் அதிமுகவிலிருந்து தயவு செய்து யாருன்னா தாவேக்கா பக்கம் வரணும்னு நினைச்சீங்கன்னா எங்கள பாருங்க. எங்கள பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நாங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறோம்யா. வெளியில போக முடியல. ஒரு கூட்டத்துக்கு போக முடியல. ஒரு மாநாடுக்கு போக முடியல. ஒரு குழு மீட்டிங் போக முடியல. எதுக்குமா போக முடியல. எங்கள கூப்பிட மாட்டேங்கிறாங்க. தானா போனாலும் அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க. பேனர்ல பேர் போட மாட்டேங்கிறாங்க. ஏப்பா லோக்கல்ல எங்கள மதிக்க மாட்டேங்கிறாங்கப்பா. தமிழ்நாடு லெவல்ல எப்படிப்பா மதிப்பாங்க? ஒரு அமைச்சரே எங்கள மதிக்கல. ஒரு மாவட்ட செயலாளர் எப்படி மதிப்பாங்க? அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் கும்மிறிக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால இந்த பக்கம் வரணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து அழிச்சிருங்க. எங்கள பார்த்துக்கிட்டு திருந்துங்க ஐயா, திருந்துங்க. ஏன்னா இப்போ கடம்பூர் ராஜுடைய புலம்பெல்லாம் பயங்கரமான புலம்பலா இருக்கு. ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்க மாட்டேங்கிறார். பிரிந்து போனவர்கள் போகட்டும். திரும்பவும் உங்களுக்கு இங்க இடமில்லை அப்படின்னு உறுதியா நிக்கிறாரு. பெரம்பு வச்சு நிக்கிறாரு. இந்த பக்கம் திமுகவும் அழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இப்போ திமுக அப்படின்னா ஒரு கெத்து இருந்தது. அதிமுகனா ஒரு கெத்து இருந்தது. இதுதான் கே.பி. முனுசாமி அவர்கள் சொன்னாரு. என்ன சொன்னாரு? அதிமுகவுல இவங்க எல்லாருமே பிரிந்து சென்றவர்கள் எல்லாமே அவங்கவங்க மாவட்டத்துல ராஜா மாதிரி இருந்தாங்கய்யா. அதிமுக அப்படின்ற பேரை வச்சுக்கிட்டு அந்தந்த மாவட்டத்துல ராஜாங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஆட்சியில இல்லனாலும் அந்த மாவட்ட செயலாளர் போஸ்டிங் அப்படின்றதுனால ராஜாங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? அந்த பக்கம் போயிட்டு உங்கள டம்மியா உட்கார்ந்து வச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதிமுகவிலிருந்து போனா நம்மளுக்கு இதே கதிதான்ப்பா. எதுக்கு நம்மளுக்கு வம்பு அப்படின்னு எஸ்.பி. வேலுமணி டீம்ல இருந்த 2 எம்.எல்.ஏக்கள் கூட எடப்பாடி பழனிசாமி டீமுக்கு நவுந்துட்டாங்க. இப்போ நடந்த ஆலோசனை கூட்டத்துல வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒண்ணுன்னு தெரியுது. இப்போ சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டு போனாங்களா? கோர்ட் வச்சது ஆப்பு. இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது. இப்போ அவங்களுக்கு அந்த இடைத்தேர்தல் நடத்தாதா? அவங்க வந்து டம்மி ஆயிட்டாங்களா? ஏன்னா உங்களுக்கு கட்சியிலே போஸ்டிங் குடுக்கல. மரியாதையும் குடுக்கல. சோ இந்த மாதிரி ஒரு அவல நிலை தான் அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு போனா, நீங்க 10ஓட 11ஆ தான் இருக்கணும். கடைநிலையில தான் இருக்கணும்.
முன்னாடி வர முடியாது, வர விட மாட்டாங்க. ஸோ இத புரிந்து கொண்டு தயவு செய்து அதிமுகவுல இருந்து யாராவது இந்த பக்கம் வரணும்னு நெனைச்சா அழிச்சிருங்க. தயவு செய்து வராதீங்க. எங்கள பாருங்க. பார்த்து திருந்துங்க ஐயா! திருந்துங்க அப்படின்னு கடம்பூர் ராஜு பொலம்புன்னு பொலம்பின்னு இருக்கிறாரு. அலாட் பண்ணியிருக்கிறாரு. தயவு செய்து வராதீங்க. இப்ப சமீபத்தில சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணிலாம் வர மாதிரி இருந்தது. அவங்களுக்கெல்லாம் அலாட் மெசேஜ் குடுத்திருக்கிறாரு. தயவு செய்து வராதீங்க. மணி ஐயா! வந்துராதீங்க. நீங்க அங்கேயே இருங்க. அசிங்கப்பட்டாலும், கேவலப்பட்டாலும் அதிமுக தான். நீங்க அங்கேயே இருந்துருங்க. இங்க வராதீங்க. தயவு செய்து சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி கிட்ட எப்படியாவது நைஸா பேசி, சைஸா வாங்கி பதவி வாங்கிக்கங்க அப்படின்னு தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, மெசேஜ் குடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க திரும்பவும் அதிமுக வர்றதுக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. பல பேர் திமுக பக்கம் போறதுக்கும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. தாவேக்கா போனா நம்மளால ஷைன் பண்ண முடியாது, நம்மளால வர முடியாது, மேல வர முடியாது. வர விட மாட்டாங்க ஐயா. எதுக்குயா நீங்க அரசியல் வாழ்க்கைய தொலைச்சிட போறீங்க? இருக்கிற காலம் வரைக்கும் அதிமுகல கெத்தா இருந்துட்டு போங்க ஐயா. தாவேக்கா ஆளுங்கட்சின்னு வந்துட்டீங்கன்னா இதே நிலைமை தான் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த புலம்பலுக்கெல்லாம் எப்போ விடுதலை குடுப்பாங்களோ? இதுக்கப்புறம் அதிமுகல இருந்து தாவேக்காவுக்கு போவாங்க. மாட்டாங்கல்ல. இப்ப அதிமுகல இருந்து தாவேக்காவுக்கு போறோம்னு நினைச்சவங்க ரிவர்ஸ் கியர் போட்டு என்ன பண்றாங்க? வந்துட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சுட்டு வராங்க. ஐயா மன்னிச்சிருங்க. நீங்க மாவட்ட செயலாளர் பதவி குடுக்கலாம்னாலும் பரவாயில்ல. எங்கள உங்க ஆதரவாளரா சேர்த்துக்கங்க. கட்சியை விட்டு நீக்கிறாதீங்க ப்ளீஸ் அப்படின்ற ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்களாம். சோ தாவேக்காவுக்கு போனா இதே நிலைமை தான். தோத்தாலும் அதிமுகவுல கெத்தா இருக்கலாம். ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு நீங்க கெத்தாங்க போனாச்சா நீங்க வெத்தா இருப்பீங்க அப்படின்ட்டு தான் இங்க இருந்து போனுடைய நிலைமை இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.